இது செஞ்சா இது வச்சிடலாம், வண்டியில் வச்சிடலாம். சரி டாடா. வாட்ஸ்அப்பில் பண்ணிக்க. சரி சுதாக்கா, டாடா. நுண்டு டாடா. போயிட்டு சின்ன வயசுலேருந்து நமக்கு பெரிய ஒரு ட்ரீம் இருக்குங்க. அதாவது சில பிளேசஸ்க்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு தடவையாவது லைஃப்பில் போய் பார்த்துடணும் அப்படின்னு. அந்த பிளேஸில் என்ன இருக்குதுன்னு தெரியாது, அது எப்படி போகணும்னு தெரியாது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆசை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும், எப்படியாவது அந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் நான் ஆசைப்பட்ட பிளேஸ். என்ன அப்படின்னா சுவிட்சர்லாண்ட் அண்ட் ஜெர்மனி. அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் சின்ன வயசுலேருந்து அந்த பேரை கேட்டாலே, யூடியூப்ஸில் சில வீடியோஸ் பார்த்தாலே எப்படியாவது அந்த இடத்துக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை எனக்கு சின்ன வயசுலேயே இருந்துச்சு. நான் ஆசைப்பட்ட டைமில் சத்தியமாக சொல்லணுன்னா எனக்கு தகுதியே கிடையாதுங்க. என் கையில் ஒரு ரூபா காசு கூட கிடையாது. அங்கே எப்படி போகணுன்னு தெரியாது, எந்த சப்போர்ட்டுமே கிடையாது. ஆனால் அந்த வெறி மட்டும் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த வெறியை, அதாவது எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வந்து ஒரு நாளாவது வாழ்ந்துடணும், எனக்கு பிடிச்ச பிளேஸ்க்கு வந்து எப்படியாவது போயிடணும் அப்படின்ற ஒரு வெறி தான் என்னை வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க வச்சது. நிறையா படித்தேன், நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு என்ஜினியர் தான். அதாவது என்ஜினியர் அப்படின்னாலே கேவலமாக பேசக்கூடிய இந்த சமுதாயத்தில் என்ஜினியரிங் படித்து என்னால் எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ கற்றுக்க முடியுமோ அவ்வளோ கற்றுக்கிட்டு லைஃப்பில் ஓரளவுக்கு நான் செட்டில் ஆகி இன்றைக்கி என்னோடய ட்ரீம் ட்ரிப், அதாவது சுவிட்சர்லாண்ட் அண்ட் ஜெர்மனி போகிறேன். அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஜெர்மனி ட்ரிப் பார்த்தீங்கன்னா நான் 2 months பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது 2 months வந்து நான் ஜெர்மனியில் தான் ஸ்டே பண்ண போகிறேன். ஆனால் 2 monthsம் என்னால் வெளியே போய் சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நான் வேறு ஒரு விஷயத்துக்காக போகிறேன். பட் ஸ்டில் ஜெர்மனியில் வந்து எவ்வளோ இடங்களை நம்ம சுற்றி பார்க்க முடியுமோ, சுவிட்சர்லாண்டை வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நான் மைண்ட்குள்ளே வச்சுருக்கேன். பார்க்கலாம் நம்மளால் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு. பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கிஷோர் என் கூட கிடையாது, நான் மட்டும் தனியாக போகிறேன். ஸோ கேமரா ஹேண்ட்லிங்லேருந்து எடிட்டிங் எல்லாமே நான் தான் பண்ணி ஆகணும். எடிட்டிங் எல்லாமே அந்தளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் பார்க்கலாம். ஜெர்மனியும் சுவிட்சர்லாண்ட் அங்கே இருக்க இடங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக காட்ட முடியுமோ நான் காட்ட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் மோர் இன்ஃபர்மேட்டிவாகவும் நான் கொண்டு போகிறேன். அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஜெர்மனிக்கெல்லாம் எப்படி போகிறேன், அதாவது எவ்வளோ ஃப்ளைட் போகிறேன், எந்த ஏர்லைன்ஸில் போகிறேன், அதோட டிக்கெட் ப்ரைஸஸ் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, இமிக்ரேஷன் ப்ராசஸ், அதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் ஏற போகிறேன். அடுத்ததாக நான் மும்பை தான் போக போகிறேன். மும்பை போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கீப் வாட்சிங் அஸ்.
ஒரு வழியாக மும்பை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து சேர்ந்துட்டாங்க. எதனால் ஸ்பெசிஃபிக்காக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஜெர்மனி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 ஃப்ளைட் நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மும்பைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில், அப்புறம் மும்பை டு தோஹா அண்ட் தோஹா டு ஃப்ராங்க்ஃபர்ட், அதாவது ஜெர்மனி, அதுக்கு வந்து கட்டார் ஏர்லைன்ஸில் தான் போகணும். இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் கோயம்புத்தூர்லேருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸில் வந்தேன் இல்லைங்களா, அது வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் தான் லேண்ட் ஆகும். பட் நம்ம அடுத்த ஃப்ளைட் வந்து கட்டார் ஏர்வேஸ் பிடிக்கிறதுக்கு அங்கேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு வரணும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் கிட்ட வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் தான் ஃப்ளைட்டில் போயிருக்கேன், இது செகண்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எனக்கு வந்து எதுவுமே அதிகமாக தெரியாது, எந்த ப்ராசஸுமே தெரியாது. ஸோ நிறைய பேர்த்திட்ட கேட்டுட்டு அங்கே டொமஸ்டிக் ஏர்போர்ட்லேருந்து எக்ஸிட் வெளியில் வந்தாலே நமக்கு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டியோட பஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பஸ்ஸில் ஆக்சுவலாக ஃப்ரீ தான். அந்த பஸ்ஸில் நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. நைட் 9க்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இண்டிகோ ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கே மும்பையில் லேண்ட் ஆகும்போது அரௌண்ட் 11 o'clock ஆயிடுச்சு. ஆனால் அங்கே நம்ம டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வந்து நம்ம பேகேஜ் எல்லாம் செக்இன் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சுட்டு இமிக்ரேஷன் முடிஞ்சு உள்ளே வர்றதுக்கு இப்போ கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 2 o'clock ஆகிடுச்சுங்க. அதாவது 3 hours எடுத்துருச்சு எனக்கு அங்கேருந்து இங்கே வந்து ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கே, உள்ளே வர்றதுக்கு. ஸோ நீங்களும் வர பிளான் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே ஒரு 3 to 4 hours முன்னாடியே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இமிக்ரேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா செம்ம க்யூவாக இருந்துச்சு. அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 hours நான் க்யூவில் நின்று தான் இமிக்ரேஷன் ப்ராசஸே நான் முடித்தேன். இமிக்ரேஷன் ப்ராசஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அவங்க சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே போகிறீங்க, என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க, அண்ட் ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வச்சுருக்கீங்களா, எங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு சில ப்ரூஃப்ஸ் உங்ககிட்ட கேட்பாங்க. அதெல்லாம் ஓகே இருந்துச்சுன்னா அவங்க பார்த்திங்கன்னா வீசாவில் ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுட்டு உங்களுக்கு உள்ளே போக சொல்லிடுவாங்க. இந்த ஜெர்மனி ட்ரிப்புக்கான ஃப்ளைட்டோட ஃபேர் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மும்பை இண்டிகோ ஏர்லைன்ஸ் 13,000 வருது. அதாவது பேஸ் ஃபேர் வந்து 6,000 தான் வரும். பட் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து ஒரு 15 kgக்கு 6,700 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்ட் 12 to 13,000 வரும். அண்ட் தென் மும்பை டு தோஹா அண்ட் தோஹா டு ஃப்ராங்க்ஃபர்ட், அண்ட் ரிட்டன் பார்த்திங்கன்னா ஃப்ராங்க்ஃபர்ட் டு தோஹா, தோஹா டு பெங்களூர். ஸோ இந்த டிக்கெட்டுக்கு மட்டும் அரௌண்ட் 1,20,000 வருது. அண்ட் தென் அகைன் பெங்களூர் டு கோயம்புத்தூருக்கு ஒரு 10 to 11,000 வருது வித் லக்கேஜ். ஸோ இது தாங்க டோட்டல் பட்ஜெட் ஃப்ளைட்டுக்கு மட்டும். போயிட்டு வர்றதுக்கு நியர்லி 1.5 lakhs வரும் ஃப்ளைட்டுக்கு மட்டும். இது இல்லாமல் நம்ம அங்கே போய் ஸ்டே பண்ணுறது, ஊர் சுற்றுறது, அந்த செலவெல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு 2 months நான் ரூம் எடுத்துக்க ரெண்டலுக்கு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நான் இங்கே நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம தோஹா போய் மீட் பண்ணுவோம். தோஹாவுக்கு போயிட்டு ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, சீட்டிங்ஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபுட் அண்ட் டேஸ்ட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நிறையா அங்கே போய் நம்ம பேசுவோம். அண்ட் தென் நீங்கள் என் கூட சேர்ந்து வர்ச்சுவலாக ஜெர்மனியை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனல் ட்வின் ஸ்பார்க்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்.
மும்பைலேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி நம்ம தோஹா வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து ஒரு டவுன் பஸ் மாதிரியும், இந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்து ஒரு வால்வோ பஸ் மாதிரி, அந்த மாதிரி தான் என்னால் கம்பேர் பண்ண முடியுது. செம்மையாக இருந்துச்சு. அவங்களோட ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாக இருந்துச்சு. காலையில் உப்புமா கொடுத்தாங்க, சாஃப்ரான் உப்புமான்னு சொன்னாங்க. பட் அது குவாலிட்டியாக சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கே தோஹாவிலேருந்து நான் கனெக்டிங் ஃப்ளைட் அடுத்த ஜெர்மனிக்கு நான் போகணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா 6 ஹவர்ஸ் அடுத்த ஜேர்னி. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் டிலே பண்ணிட்டாங்க. என்னோடய பேக்கை தனியாக எடுத்து வச்சுட்டாங்க, ஸ்கேன் பண்ணி ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு. நானும் பயந்துட்டு இருந்தேன், என்னடா இது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி. கடைசியில் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் ஒரு பிரச்சனைங்களாமா. வாட்டர் பாட்டிலில் வந்து நம்ம எம்டியாக தான் கொண்டு போகணும், தண்ணி கொண்டு போகக்கூடாது. என்னெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். கேட்டால் கோவிட் ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டில் அவங்க வாட்டர் கொடுப்பாங்களாமா. ஸோ நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடாது. மும்பை ஏர்போர்ட் தான் ரொம்ப பெருசாக பயங்கரமாக இருக்குதுன்னு பார்த்தா தோஹா அதை விட வேறு லெவலில் இருக்குங்க. எக்கச்சக்கமான டெர்மினல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக பெரிய பெரிய ஃப்ளைட்ஸ் நின்றுட்டுருக்கு. அது இல்லாமல் ஏர்போர்ட்குள்ளேயே சின்னதாக ட்ரெயினெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஏர்போர்ட் வந்து செம லென்த்தில் இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட்ஸில் வரும்போது டிஃப்ரெண்ட் ஏர்போர்ட்ஸையும் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஓகேங்க. ஸோ நான் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நான் நெக்ஸ்ட்டு ஜெர்மனி போயிட்டு இந்த ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபைனலி நம்ம ஜெர்மனிக்கு வந்து ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எனக்கு தோஹாலேருந்து ஜெர்மனி வந்த ஃப்ளைட்டும் அதுக்கு முந்தின ஃப்ளைட்டும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ரெண்டுமே கட்டார் ஏர்லைன்ஸாக. ஸோ அதை பற்றி நான் சொல்ல அதிகமாக விரும்பலை. இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். இதை ஒரு ட்ராவலிங் வ்ளாகை மட்டும் வச்சுக்கலாம். ஜெர்மனியோட அழகையும் பியூட்டியும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இதோட பியூட்டி மட்டும் இல்லை, ஜெர்மனியை பற்றி நிறையா உங்களுக்கு தெரியாத விஷயங்களும் நிறையா நான் கேதர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ட்வின் ஸ்பார்க்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள், ஜெர்மனியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, it's bye bye from Rahul.